Hi students. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் trigonometric functions and their properties. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், trigonometric function of any angle in terms of Cartesian coordinate. பாருங்கள், இது x axis y axis, ஓகேவா? இதில் p of x, y c, let p of x, y be a point other than the origin on the terminal side of angle theta in standard position. ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற என்ன பண்ணுற ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஆரிஜின்லேருந்து போகக்கூடிய ஒரு டெர்மினல் சைடு, ஓகேவா? என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஓபி அப்படிங்கிற லென்த் என்ன வச்சுக்கிறோம், ஆர் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா, அதாவது 0.3,4 அப்படி இருந்தால் இது 3ஆக இருக்கும், இது 4ஆக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ தட் ரேடியஸ் ஆர் ஃபைன் பண்ணுறதுக்கு, தட் லென்த் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், வி யூஸ் த பித்தாகரஸ் தியரம். ஆர் ஈக்குவல் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதாவது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். வி டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் இருப்போம். ஆர் ஈக்குவல் டு வி கெட் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதில் 6 trigonometric functions தீட்டா டிஃபைன்ட் as follows பண்ணுறோம். sin theta equal to என்ன எழுதலாம், y by r opposite by hypotenuse, and cos theta equal to என்ன, x by r என்ன ஒரு adjacent by hypotenuse. சேம் வேலை tan theta, cot theta, cosecant theta and secant theta ஃபைன் பண்ணுறோம். இதில் denominator வேல்யூ எப்படி இருக்கணும், is not equal to 0, x not equal to 0 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், y not equal to 0, and here என்ன இருக்கும், y not equal to 0. this placeல x is not equal to 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். now conditions, some conditions பார்க்குறோம். since modulus of x is less than or equal to r கொடுக்குறாங்க. அதாவது இதோட மாடலஸ் வேல்யூ எப்படி இருக்கும், ஆரை விட லெஸ் தனாக இருக்கும், ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஹவ், இது வந்து ஹைபார்டனிஸ் தான், லாங்கஸ்ட் சைடு. ஒன்று இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அந்த சைட்ஸ் வந்து, ஆர் எப்படி இருக்கலாம், இதை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். அதேமாதிரி தான் மாடலஸ் ஒய்யும். இப்போ மாடலஸ் ஆஃப் சைன் தீட்டாவோட வேல்யூ அப்படி என்ன எப்படி இருக்கும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 ஆகும். சைன் காசோட வேல்யூ என்ன பார்த்துருக்குறோம், 0 to 1 தான் இருக்கும். ஓகேவா? அதோட ஹையர் வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும், 1 இருக்கலாம், இல்லாட்டா 1 விட லெஸ்ஸாக இருக்கலாம். In the case, acute angle, the above definition equivalent to our earlier definition using right triangles. Next one, the trigonometric function have positive or negative value depending on the quadrant which எந்த குவாட்ரனில் இருக்குது பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதோட என்ன இருக்கும், trigonometric ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது இருக்கும். The above definition trigonometric function independent of the points on the terminal side of the value, அது வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. Now trigonometric ratios of quadrant angles. Okay, let us recall that the angles in standard position for which terminal side coincide with one of the axis is a quadrant angle. We shall find the trigonometric ratio for the quadrant angles. ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிள் எடுக்கணும், ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கார்டீசியன் பிளேஸ் சூஸ் பண்ணோம்னா 1, ஓகேவா, 1 யூனிட் கூட ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? கன்சிடர் யூனிட் சர்க்கிள்னா 1 ரேடியஸ் இருக்கக்கூடிய 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிறோம். யூனிட் வந்து 1 இருக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும், 1, ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் ஒய் பி ஏ பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள். அந்த யூனிட் சர்க்கிள் பி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு பாயிண்டாக இருக்குது. டெர்மினல் சைட் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? அது என்ன ஆங்கிள் இருக்குன்னா தீட்டாங்கிற ஆங்கிள்ஸில் இருக்குது. நான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எழுதலாம் பாருங்கள். காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent by hypotenuse x by 1 வரும். அதேமாதிரி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஒய் அப்படின்னு கிடைக்குது. Now the coordinate of any point p of x, y on the unit circles p of cos theta, sin theta. இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எழுதலாம் பாருங்கள். காஸ் தீட்டா, பி ஆஃப் காஸ் தீட்டா, சைன் தீட்டான்னு எழுதலாம். நம்ம காஸ் தீட்டாவோட வேல்யூ வேணுது எக்ஸ், சைன் தீட்டாவோட வேல்யூ வேணுது ஒய். அப்போ எக்ஸ் ஒய், எக்ஸுங்கிறது காஸ் தீட்டா, ஒய்ங்கிறது என்னது சைன் தீட்டா. அப்போ இந்த ஒரு கார்டீசியன் இருக்கக்கூடிய யூனிட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை எப்படி ரைட் பண்ணலாம்னா, பி ஆஃப் காஸ் தீட்டா, சைன் தீட்டா அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஏன்னா காஸ் தீட்டாங்கிறது எக்ஸ், சைன் தீட்டாங்கிறது என்னது ஒய். ஓகே, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பி வந்து என்ன சொல்கிறோம், எக்ஸ் கோஆர்டினேட் சொல்கிறோம். அதேமாதிரி ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பி என்ன சொல்கிறோம், ஓகேவா, சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். நவ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் trigonometric ஃபங்க்ஷன் ஆஃப் குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இது நமக்கு இப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. ஓகே, இல்லை கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இருந்த யூனிட் சர்க்கிள் பி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற என்ன எழுதணும், பி ஆஃப் காஸ் தீட்டா, சைன் தீட்டா. இதில் 1,0 பாயிண்ட் வந்து 1,0 இருக்குது. ஓகேவா? 1,0 வந்தோன்னா காஸ் 0வோட வேல்யூ என்ன வரும், 1. ஓகேவா? காஸ் 0 வேல்யூ என்ன வரும், 1 வரும். சைன் 0க்கு 0. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 0,1 அப்படின்றது என்ன வரும், காசுக்கு வந்து 90 வரும், சைன் 90. திஸ் வேல்யூ ஆல்ரெடி வி நோ. ஓகே, இது தெரியும். நமக்கு என்ன வேல்யூ தெரியாதுன்னு பாருங்கள். காசு 180க்கு வேல்யூ தெரியாது. -1,0 அப்படின்னு பாயிண்ட்ஸ் இருந்தால் எந்த இதில் இருக்கும், செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும். ஓகேவா? செகண்ட் குவார்ட்டரில் எக்ஸ் ஆக்சில் ஆன் லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்போ காசு 180யோட வேல்யூ வேணுது -1. இது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி, காசு 180க்கு வேல்யூ என்ன, -1. சைன் 180க்கு 0. சைன் 0க்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் என்னது, சைன் 180.
காஸ் ஜீரோக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் காஸ் 180க்கு, பட் சைன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதுமாதிரி 270க்கும் அதே மாதிரி தான். ஓகே, 270க்கு வந்து சைன் 90க்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான், பட் சைன் சேஞ்ச் ஆகும். ஓகே, அதேமாதிரி 360 1,0 எடுத்தால் நான் ஒரு 360க்கு ஓகேவா காஸ் ஜீரோக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான், ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆயிரும். 0 டிகிரிங்கிறது ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணி அதே பிளேஸ் வந்து எண்ட் ஆகிற பிளேஸ் காஸ் 360 இருக்கும். அப்போ காஸ் ஜீரோக்கு என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் அங்கேயும், சைன் சேஞ்ச் ஆகாது. அதுமாதிரி சைன் ஜீரோக்கு என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் சைன் 360க்கும். ஓகே, 0 180 360 0 180 360 எல்லாமே சேம் வேல்யூ. 180க்கு மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும் சைன் ஜீரோட வேல்யூக்கு. ஓகேவா, இது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், observe that x and y coordinate of all point on the unit circle lie between -1 and 1. ஓகே, x and y coordinate எல்லா பாயிண்ட்ஸும் எந்த வேல்யூக்கு பெட்வீனில் இருக்கும், -1 and +1. cos theta is lies between greater than or equal to -1 less than or equal to 1. sin theta also is greater than or equal to -1 less than or equal to 1. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. and theta equal to 360 we have completed one full rotation. theta equals 360 ஒரு full complete rotation circle என்ன complete ஆயிரும். the terminal side coincide with the positive x axis, hence sin has equal value 0 and at 360 degree. 0க்கும் 360க்கும் சேம் வேல்யூ ஆகும். cosine and other trigonometry function as follows. two angle differ by any integral multiple of, ஓகே, ஒரு ரெண்டு ஆங்கிள் வந்து டிஃபர் பை இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எப்படி இருக்கலாமா, 360 இருக்கலாம், 2π இருக்கலாம். then each trigonometry function will have equal value at both angles. Using the value of sine and cosine quadrant angle, we have the following generation geometrically. See, sin 0 equal to 0, sin π equal to 0. இது நம்ம தட் ஆங்கிள் கூட ஒரு 2nπ அப்படிங்கிறத ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும், சேம் வேல்யூ தான். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த கண்டிஷன்ஸ்லாம் சம்ஸ். அதுமாதிரி காஸ் பை பை 2க்கும் காஸ் பை பை 2 + 2nπ அப்படிங்கிறத ஆட் பண்ணால் கிடையாது, விகெட் என்னது சேம் வேல்யூ தான். அப்போ இதை எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறாங்கன்னா, sin 0 sin πயோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா sin θ ஈக்குவல் சொல்கிறாங்க 0, sin θ வேல்யூ 0ன்னு கிடைச்சா θ ஈக்குவல் என்ன சொல்கிறோம், nπ. nங்கிறது என்னது பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ். அதுமாதிரி காஸ் பை பை 2வும் காஸ் 3/2 ஈக்குவல் டு 0, அதாவது காஸ் θ ஈக்குவல் டு 0. காஸ் தீட்டாங்கிறது எனி வேல்யூ, காஸ் தீட்டா ஈக்குவல் 0ன்னு கிடைச்சா தீட்டா ஈக்குவல் டு 2n + 1 × π/2 அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி tan θ ஈக்குவல் டு 0 அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, nπ. இதை மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேமா. நவ் tan θ இஸ் நாட் டிஃபைன் when and cos theta equal to 0. at tan theta equal நம்ம என்ன சொல்லுவோம், sin theta by cos theta. suppose cos theta denominator is equal to 0 வந்தால் we cannot find the value, that value is not defined அதான் சொல்கிறாங்க. therefore theta equal to 2n + 1 π/2. okay, tan theta is not defined னா என்ன கண்டிஷன், tan theta equal to 0வாக இருக்குது அப்படின்னா theta equal to என்ன சொல்கிறாங்க, cos theta equal to 0 அப்படின்னு இருந்தால் theta equal to 2n + 1 π/2. அதாவது theta equal to 2n + 1 π/2 இருந்தாலும் cos theta equal to 0 அப்படிங்கிறது என்னது தான், சேம் அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், trigonometric function of real numbers. ஓகேவா. see, consider a unit circle with center at the origin. ஓகே, ஒரு யூனிட் சர்க்கிளை கன்சிடர் பண்ணுறோம், அதோட ரேடியஸ் வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். 1,01 பாயிண்ட் இருக்குது. இதில் சென்டர் வந்து ஆர்ஜின் யூஸ் பண்ணி லெட் த ஆங்கிள் 0 பி அசோசியேட்டட் வித் எ பாயிண்ட் 1,0 அந்த யூனிட் சர்க்கிள் 1,0ங்கிறத பாயிண்ட் என்ன பண்ணுறோம், இது பண்ணி சூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரா எ டேஞ்சன் டு சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணுறோம். டேஞ்சன் மீன்ஸ் என்னது, சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகிற லைனுக்கு என்ன சொல்கிறோம், டேஞ்சன் லைன் சொல்கிறோம். லெட் டி பி a ரியல் நம்பர், டீங்கிறது ஒரு ரியல் நம்பராக இருக்குது. சச் தட் டி இஸ் ஒய் கோஆர்டினேட், டீங்கிறது எந்த கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. அந்த டேஞ்சன் லைனில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேவா. நவ் ஃபார் ஈச் ரியல் நம்பர் டி ஐடென்டிஃபை a point p of x, y on the unit circle. p of x, yங்கிற என்ன இருக்குது, யூனிட் சர்க்கிள் இருக்குது. ab is equal to ab, bங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் ab அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க, அதோட லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, t அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். t is positive and choose a point p of x, y on the anti-clockwise direction. anti-clockwise direction choose பண்ணுறோம். otherwise choose it in the clockwise direction. let theta be angle subtended by the arc AB at the center. in this way we have function ஓகேவா w of t. ஓகேவா. இந்த w of t அப்படிங்கிறது சொல்கிறாங்க இஸ் கால்டு ராப்பிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, such a function is called என்னது, ராப்பிங் ஃபங்க்ஷன். தென் s equal to r theta அப்படிங்கிறது ஆர்க் லென்த், ஆல்ரெடி இந்த கண்டிஷன் பார்த்துருப்போம். s equal to r theta. இல்லை ஆர்க் லென்த் tங்கிறது என்ன சொல்கிறாங்க, தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. sin t equal to என்ன சொல்கிறாங்க, sin theta. cos t equal to cos theta. and sin t equal to ஓகேவா sin t equal to sin theta
ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா காஸ் டி ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. sin t அண்ட் காஸ் டி அதர் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கேன் பி டிஃபைன் அஸ் த ஓகேவா ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். p of x, y அப்படிங்கிறது சொல்கிறாங்க. p of cos t, sin t is a point on the unit circle. p of cos t, sin t அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் அந்த யூனிட் சர்க்கிள் உடைய ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. cos t வேல்யூ ரைஸ் between -1 to +1, sin t also -1 to +1. okay, for any real number t. Wrapping function is analogous to wrapping a line around a circle. okay, and third one, the value of trigonometric function of a real number t is value at the angle t radians அப்படின்னு சொல்கிறாங்க. fourth one, trigonometric function of real number are used to model phenomena like ஓகே trigonometric function வந்து எங்கே ரியல் நம்பர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வேவ்ஸ், ஆசிலேஷன் ஓகேவா that occur in the regular intervals. ஓகேவா இந்த கண்டிஷனாக கொஞ்சம் சம்ஸ் வரப்போ பார்க்கலாம். ஓகேவா தேங்க்யூ.